இன்றைக்கி நம்ம சமைக்க போது அரச்சுவிட்ட சாம்பார். வெங்காயம், பீன்ஸ், கேரட் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Subscribe my channel, Ayur Culinary Classics, and enjoy your cooking videos. பார்த்தீங்கன்னா இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன்னால் நான் 2 விட்டுருக்கேன். நார்மல் ஸ்பூனில் வந்து நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும். ஸோ அதோட உளுத்தம் பருப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டு இப்போ நம்ம வதக்க போகிறோம். இது வந்து ஒரு பொன்னிறமாக மாற வரைக்கும் நம்ம வதக்கியாகணும். லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கினா போதும். திருப்பியும் வந்து பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் பொருட்களை ஆட் பண்ணி அப்புறமா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ அது நல்லா கூட இருந்து பக்கத்துலேயே இருந்து வதக்குங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் அது வேறு. ஸோ இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. அதே இல்லை நான் குக்கரில் வேறு பருப்பு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதோட மெஷர்மெண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த லைட் ப்ரௌனில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மீதி இருக்க தனியா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது வதக்கிற நேரம் வந்து கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா பருப்பு வதக்கிறதுக்கு நேரம் அதிகமாகும். ஸோ அதனால் தனியாலாம் சீக்கிரமாகவே வதக்கிடலாம். அது வந்து ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் தீயாமல் இருக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள் வதக்கின உடனே கொஞ்சம் அந்த க்ரௌண்ட் மாறிடுச்சு. நான் இப்போ தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட தேங்காய் நாடா எப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இந்த ஊர் தேங்காய் அது வந்து கம்ப்ரெஸ்டு தேங்காய். ஸோ ஆனால் ப்ரிசர்வ் தேங்காய்னால அது அப்படி இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரெஷ் தேங்காய் கிடைக்கும். பட் லாக்டவுனால் வெளில போக முடியல. கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்கிறதே பார்த்து வாங்கிக்கிறேன். ஸோ தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதோட வெந்தயம் லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே ஆயில் சூடாக இருந்தால் எல்லாம் டக்குன்னு நம்ம வந்து சமைச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் சூடாக இருக்கணும். இப்போ இதோட ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனை இதோட ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். ஸோ நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. பச்சை வாசனை போனக்கப்புறம் அப்புறமா தான் வந்து தக்காளி ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் தான் இது. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா பச்சை வாசம் போகணும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணிக்கோங்க. நறுக்கின தக்காளியை நான் இப்போ இதோட சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது காரம் உங்களுக்கு ஏற்றாப்புல இப்போ எனக்கு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து 7 பேர் சாப்பிட்லாம் இதில். ஸோ சால்ட் தேவையான உப்பு நான் போடுறது வந்து கல் உப்பு. ஸோ எனக்கு கண் தோராயம்தான். ஸோ கல் உப்பு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பேருக்கு அளவுக்கு இங்கே இந்த சாம்பார் வந்து கரெக்டாக ரெடியாக இருக்கும். ஸோ இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம சாம்பார் பவுடர் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போது நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், 1 கப் கேரட்டு 1 கப் பீன்ஸ் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நம்ம வேக வச்சோம் இல்லையா, அப்போது அந்த பருப்பை இதோட நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு கருப்பு கம்மியாக இருந்தால் போதும். பருப்பு அவ்வளோ நிறையா இருக்கணும் அவசியம் இல்லை. பருப்பு கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நம்ம அரைச்சுட்டு சாம்பார் பண்ணுறதுனால பருப்பு கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இதோட 1 டம்ளர் தண்ணி இல்லை 2 டம்ளர் தண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன எலுமிச்சப்பழம் சைஸில் புளியை ஊற வைக்கிறேன். கொஞ்சம் அது தண்ணி கொதிச்சோடனே புளி நல்லா அந்த சாஃப்டாக வந்துடும். ஸோ அப்போ நமக்கு வந்து புளி தண்ணி கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே காயெல்லாம் பருப்போடு வேக வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா வரும். ஸோ அதனால தான் எப்போவுமே நான் பருப்போடு தான் காயை வேக வைப்பேன்.
இப்போ இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கொடுக்கும், ஃப்ளேவர் நல்லா ரிச்சாக வரும். இப்போ பாருங்கள், புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் புளியை கரைச்சி அதில் விட்டுட்டேன். இதுக்கு வந்து காய் வெந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. முள்ளங்கி முருங்கைக்காய்க்கு மட்டும் காய் வெந்திருக்கணும். கீரை பண்ணுறீங்கன்னா கூட கீரை வந்து வெந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணியை கரைச்சி கொட்டுவோம். ஸோ இப்போ இந்த காய்னால் தேவையில்லை. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை, அதை நான் போட்டுக்கிறேன். இதை தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுப்பாங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக ஆகாது. ஸோ தண்ணி விட்டு அரைக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மிக்சியிலே சும்மா ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை இன்னும் கொஞ்சம் கலரத்துக்கு வசதியாக ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கட்டி வராமல் கலரி விடுங்க. கட்டி கட்டக்கூடாது உள்ளே அரைச்சி விடும்போது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு தண்ணி விட்டு அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லம்ஸ் வராது. இப்போ இதோட காயெல்லாம் வெந்தக்கப்புறம் நான் இதோட கொரியண்டர் லீவ்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு சாம்பார் கலர் பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும் கலர். பாருங்கள், ஒரு மாதிரி எல்லோ கலர், நல்லா ரிச்சாக இருக்கும் கலர். இப்போ இதோட தாளித்து கொட்டுறது. நம்ம கடுகுல கருவேப்பிலை கடுகு போட்டு தாளித்து கொட்டியாச்சு. இப்போது நமக்கு சாம்பார் ரெடி. சுவையான அரைச்சி விட்ட சாம்பார். இது ஆல் வெஜிடபிள் போட்டும் பண்ணலாம். இப்போ நான் பண்ணியிருக்கேன், என்கிட்ட பீன்ஸ் கேரட் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு சாம்பார் பண்ணியிருக்கேன். சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் தயார். Thanks for watching. Subscribe my channel, Ayur Culinary Classics, and enjoy your cooking videos.